ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் டிஎன்இஏ கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நார்மலாக கவர்மெண்ட் கவுன்சிலிங் அந்த மாதிரியே நிறைய நேமிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு சில க்ரைட்டீரியா வச்சு பேசிக்காக இந்த கவுன்சிலிங்கில் என்னென்ன நடக்கும், என்னென்ன பேசிக்ஸு, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரியான திங்ஸ் வந்து பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் டிஎன்இஏ, இந்த கவுன்சிலிங்கோட பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் எந்த மாதிரியான மார்க்ஸ் எடுக்கிறீங்க. இந்த வீடியோவோட எண்ணில் வந்து நான் உங்களுக்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுன்ற சொல்கிறேன். ஆனால் இந்த டிஎன்இஏ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் உங்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு டாப் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட்டடாக இருக்கிறதுல சீட்ஸ் கிடைக்கும். இந்த க்ரைட்டீரியா ஒன்று. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன். நீங்கள் எந்த மாதிரியான கம்யூனிட்டியில் வரீங்க, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரியான கம்யூனிட்டி ரிசர்வேஷனை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு ஒரு சில காலேஜஸ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் நான் உங்களுக்கு கீழே வந்து சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த டிஎன்ஏ யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வராங்க. ஸோ இந்த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் இந்த கவுன்சிலிங் உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் அலாட்மெண்ட், காலேஜ் கோடாக இருக்கட்டும், அது இல்லாமல் உங்களை அந்த கட் ஆஃப் மார்க்கு ரேங்க் லிஸ்ட் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங், எல்லாத்துக்குமே இந்த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் மூலமாக கிடைக்கும். இப்போ நம்ம நார்மலாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகும்போது நம்ம ஒரு காலேஜ் அப்ரோச் பண்ணுறோம். ஒரு நல்ல காலேஜ்னாலுமே அங்கே நம்ம டொனேஷன் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஃபர்தராக ஃபீஸ் பே பண்ணி தான் காலேஜ் போகிற மாதிரியான சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டேரெக்டான காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், இது மட்டும் நீங்கள் பே பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ உங்களுக்கு ஒரு மணி லெவலில் நல்ல ஒரு விஷயமாக இந்த கவர்மெண்ட் கவுன்சிலிங் இருக்கும். அதே மாதிரி நல்ல காலேஜஸும் இதிலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற 2 விஷயங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் அண்டு கம்யூனிட்டி ரிசர்வேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் எப்படி கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ மார்க்ஸ் வந்து வந்துருச்சு, ரிசல்ட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கட் ஆஃப் கேல்குலேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பண்ணல தெரியலனாலும் நீங்கள் வந்து நேரடியாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அங்கே நீங்கள் போயிட்டு உங்களோட கட் ஆஃப்க்கு அவர் மார்க்ஸை நீங்கள் அங்கே இன்ஃபார்ம் பண்ணி, அது இல்லாமல் சர்டிஃபிகேட்ஸ், இது ஒரு சில ஒரிஜினல்ஸ் இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரேண்டம் காலேஜஸ் வந்து அலாட் ஆகும் உங்களோட கட் ஆஃப் பொறுத்து. ஸோ அந்த காலேஜஸில் தான் நீங்கள் படிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் முன்னாடி இருந்துகிட்டு இருந்தது. இப்போது ப்ரீவியஸ் இயர்ஸாக ஒரு 6 or 7 years பிஃபோரில் இருந்து ஆன்லைனில் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த மாதிரியான கட் ஆஃப் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற காலேஜை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் வந்து அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அங்கே அந்த காலேஜில் என்ன மாதிரியான கட் ஆஃபும் கேட்குறாங்க, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெனிஃபிட்டான விஷயம். இப்போ இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் நடக்கிறதுனால. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை நம்ம தெளிவாக யூஸ் பண்ணிக்கணும். மொத்தமாக 445 காலேஜஸ் வந்து டிஎன்இஏக்கு கீழே வராங்க. இப்போ நீங்கள் இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 445 காலேஜஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் இருக்கும். எப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கட் ஆஃப் வந்து வச்சுருக்கது. ஸோ இப்போ கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகுது, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு 150க்கு கீழே நீங்கள் போகிறீங்க, இல்லாதவன் 120, 130, அந்த மாதிரி நீங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் குறைய உங்களுக்கான நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸும் கஷ்டம். பட் ஈச் கட் ஆஃப் மார்க்ஸுமே இங்கே காலேஜஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க, அப்ளை பண்ணலாம். டோட்டலாக இந்த டிஎன்ஏ பாருங்கள், மொத்தம் 12 ஸ்டெப்ஸ், 12 ப்ராசஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே நீங்கள் கடந்து தான் போடும். இந்த ப்ராசஸில் எந்த விதமான மிஸ்டேக்ஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இதுக்கு இப்போ அப்ளை பண்ணுறீங்க, இன்னும் ஃபர்தராக இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வரல, இது வந்து மே மந்தில் வரும். கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற திங்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்காக பண்ணி கொடுப்போம். இது இல்லாமல் 2,25,000 ப்ளஸ் இன்ஜினியரிங் சீட்ஸ் வந்து இயர்லி வந்து
ஃபில் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில காலேஜஸில் பாருங்கள், ஒரு 40% ஆஃப் சீட்ஸ் வந்து டிஎன்இஏ மூலமாக மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. சம் ஆஃப் த காலேஜஸில் 40% கொடுத்துட்டு மீதி 60% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆர் ஸ்காலர்ஷிப்ஸ் அந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த பேசிஸில் உங்களுக்கு வந்து சீட்ஸ் எடுத்துப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து 60% சீட்ஸ் வந்து டிஎன்இஏ மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. இது முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். 60% கட்டுறாங்க அப்படின்றது, மீதி அந்த ஒரு 40% தான் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ அதர் டிவிஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இந்த கவர்மெண்ட் கவுன்சிலிங் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ உங்ககிட்ட கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது, பட் உங்களால் மணி வந்து பே பண்ணிட முடியும், என்னால் ஒரு நல்ல காலேஜுக்கு டொனேஷன் கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் உங்ககிட்ட கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது, ஏன் பையனா பொண்ணோ நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியான மார்க்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜஸ் மேக்ஸிமம் அதுலேயும் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ் கிடைக்கலன்னு நினைக்கிற டைமில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து சூஸ் பண்ணலாம். எடுத்த உடனே நீங்கள் அங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணுன்ற அவசியம் இல்லை. பட் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் நம்ம போயிட்டு இந்த கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் ஸ்டாஃப் இருக்காங்க, அங்கே காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்து நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம், இந்த மாதிரியும் நீங்கள் நினைப்பீங்க. இவங்க எல்லாருமே இப்போது எல்லாருமே மேக்ஸிமம் சொல்ல வரல, பட் மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. இப்போ ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் போய் அப்ளை பண்ணும்போது உங்களோட லாகிங் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து அங்கேயே லாக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு காலேஜில் நல்ல சீட்டுமே கிடைச்சாலும் அந்த ப்ரௌசிங் சென்டரில் இருக்கவங்க சம் அதர் ஒரு ஏஜென்ட்ஸ் மாதிரியும் இருப்பாங்க ஒரு சில காலேஜஸ்க்கு. அந்த காலேஜஸை உங்களோட நாலேஜ் இல்லாமல் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் தெரிஞ்ச காலேஜ் பீப்புளில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வந்து காலேஜ்லேயே உங்களுக்கு சீட் போட்டு தரேன், நான் உனக்கு அப்ளை பண்ணி தரேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ஓன் காலேஜஸ்க்கு கூட சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் தவிர்த்துடலாம். கண்டிப்பாக நீங்களே உங்களால் அப்ளை பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஸோ அப்ளை பண்ணுறதுல என்னென்ன மாதிரியான திங்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் இந்த நான் ப்ரீவியஸான வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு அதில் அப்ளை பண்ணுறதுக்கான டவுட் எது இருந்தாலும் நீங்கள் நம்மளை கேட்கலாம், காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மெயினாக இந்த கான்செப்ட் சொல்கிறதுக்கான விஷயம் என்னென்னா, உங்களோட ஓனாக நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து டெமோ வீடியோ கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்தும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறத பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மே மந்தில் இந்த கவர்மெண்ட் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஒரு கான்செப்ட் வரும். ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் யார், நம்மளோட அட்ரஸ், நேமு, எங்கள் ஸ்கூல்லாம் படித்தோம், அந்த மாதிரியான ஒரு பேசிக் திங்ஸ் உங்களை பற்றி கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபில் ஆகிடும். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கவுன்சிலிங் டேட்காக வெயிட் பண்ணுற மாதிரி வரும். இந்த அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, எப்போ நீட் எக்ஸாம் எண்ட் ஆகுதோ அது வரைக்குமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் க்ளோசிங்கை பற்றின கான்செப்ட் வந்து போயிட்டுருக்கும். சேம் உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கவுன்சிலிங் பற்றி சொல்லியிருந்தேன், நேரில் தான் நம்ம போயிட்டு போய் மீட் பண்ணணும், ரேண்டம் காலேஜஸ் தான் கிடைக்கும், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த கவுன்சிலிங்கில் பாருங்கள், இப்போ நம்ம ஆன்லைன்லேயே நடக்கிறனால இங்கேயே நீங்கள் உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கலாம். முன்னாடி எல்லாமே நம்ம அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் சர்டிஃபிகேட்டை தூக்கிட்டு போகணும், ஒரு பை பீப்புள் அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களும் இருந்துச்சு. இப்போ ஆன்லைன்லன்றனால நீங்கள் டேரெக்டாக சர்டிஃபிகேட்ஸ் அங்கே அப்ளை பண்ணிட்டால் போதும், அப்லோட் பண்ணுவீங்க, அதை உங்களுக்கு அவங்க வெரிஃபை பண்ணிப்பாங்க, சைட்லேருந்து எடுத்துப்பாங்க உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம். இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து இப்போ இருக்குது. ஸோ ரேங்க் லிஸ்ட்னு ஒரு விஷயம் வந்து கொண்டு வருவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான கட் ஆஃப்ஸ் எடுத்திருக்கீங்க எல்லாமே அங்கே கால்குலேட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் டிஎன்இஏ வந்து இந்த கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு அவங்க ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதில் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் நீங்கள் டோட்டலாக அப்ளை பண்ண
கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் எந்த மாதிரியான ரேங்க்கில் நீங்கள் வரீங்க, உங்களோட கட் ஆஃப் எந்த ரேங்க்கில் வருது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். அந்த ரேங்க் லிஸ்ட் தெரிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கவுன்சிலிங் ரவுண்டு நம்ம சொல்லியிருக்கோம். எத்தனை ரவுண்டு வந்து இந்த கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வந்து கிட்டத்தட்ட 3 ரவுண்டு வந்து ப்ரீவியஸ் இயரில் நடந்திருக்கு. ஆனால் ஒரு இயரும் இப்போ இனிமேல் தான் நடக்கும். ஆனால் நம்மளால் சொல்லவே முடியாது எத்தனை ரவுண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்கன்றது. அது கவர்மெண்ட் டிசைட் பண்ணுற ஒரு விஷயந்தான். அதனால் இந்த இயர் மேபி 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், ஏன் 4 ரவுண்ட்ஸ் கூட நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களோட கட் ஆஃப்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களோட ரேங்க் லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களோட கட் ஆஃப் எந்த ரேங்க்கில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்து ஒரு தெளிவாக பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் குட் கட் ஆஃப்மே வச்சுருந்தாலும் சப்போஸ் காலேஜ் கோடை கவுன்சிலிங் கோடை நீங்கள் ராங்காக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பையனோ பொண்ணோ படிக்கணும்னு நினைக்கிற காலேஜ் வந்து நீங்கள் மிஸ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஃபேக்டர் ரொம்ப தெளிவாக கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் காலேஜை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் இந்த காலேஜ் கோட் கவுன்சிலிங் கோடு என்னோடய கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் இந்த காலேஜ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அட்மிஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் காலேஜில் ஒரு ரிப்போர்ட் பண்ணணும். இவ்வளோ நான் சொல்கிற விஷயங்களை நம்ம எந்த மாதிரியான வெப்சைட்டில் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான அந்த வெப்சைட் லிங்க் நான் இங்கே சொல்லியிருக்கேன். tneaonline.org. டோட்டல் காலேஜஸ் நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட 440+ காலேஜஸ் வந்து நம்மளோட இந்த கவுன்சிலிங் கீழே வருவாங்க. இதில் இப்போ இந்த 440 காலேஜஸ் சொன்னதில் எந்த மாதிரியான டிவிஷனில் இந்த காலேஜஸ் வராங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் கிட்டத்தட்ட 11 காலேஜ் இருக்காங்க. அது இல்லாமல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிட்டத்தட்ட 400 காலேஜ் இருக்காங்க. இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் சம் ஆஃப் த காலேஜஸ் வந்து பாருங்கள், பிஎஸ்டியாக இருக்கட்டும், எஸ்எஸ்என், சிஜி, எம்ஐடி, சிஐடி, டிசி, இந்த மாதிரியான இந்த காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் வந்துடுறாங்க. பட் இவங்க எல்லாருமே அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி தான். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லேயே 3 காலேஜ் வராங்க. இது வந்து பிஎஸ்ஜி, தியாகராஜா அண்ட் சிஐடி, இவங்க 3 பேருமே இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் வராங்க. நெக்ஸ்ட்டு 60 to 50% சீட் வந்து கண்டிப்பாக காலேஜ் இந்த முன்னாடி காமிச்ச காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டோட ரூல் இருக்குது. ஸோ அந்த ரூல் படி உங்களுக்கு 60 to 50% ஆஃப் சீட்ஸை வந்து ஒன்லி கவர்மெண்ட் கோட்டாவில் தான் பண்ணுவாங்க. அந்த சீட்டில் நீங்கள் போகணும்னு நினைக்கிற முக்கியமான விஷயந்தான் கட் ஆஃப் மார்க்கும் உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷனும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்காக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு. அதே மாதிரி சரி, இப்போ நான் இப்போ ஒரு கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறேன்னா நான் எப்போ தைரியமாக அப்ளை பண்ணலாம், எனக்கு எப்போ கண்டிப்பாக காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்குற ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 85க்கு எபோவாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கவுன்சிலிங்லேருந்து சீட் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் ஒரு 170 கட் ஆஃப் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு காலேஜில் ஒரு 175 கேட்குறாங்க, ஒரு அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மைல்டு டிஃப்ரென்ஸ் உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் கவுன்சிலிங்லேயே காலேஜ் வந்து கிடச்சிரும். ஆனால் உங்களுக்கு ஒரு 140 மார்க்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் இதில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். உங்களோட இங்கே கட் ஆஃப் தான் இங்கே விஷயமே. அந்த கட் ஆஃப் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு சீட் கிடைக்க போகுது. சரி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும்? இப்போ நம்ம பார்த்தோம் கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறது விஷயம், என்னென்ன மாதிரியான பேசிக்ஸ், அதோட ஜென்ரல் ப்ரிகாஷன் என்னென்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்றத விஷயம் பார்த்தோம். இது எல்லாமே வச்சு இப்போ நீங்கள் கவுன்சிலிங்கை அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போது நான் வந்து காலேஜும் சூஸ் பண்ணிட்டேன், காலேஜிலும் வந்து அட்மிஷனுக்காக நான் போய் பேசிட்டேன். இப்போது எந்த மாதிரியான ஃபீஸ் எனக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா பாருங்கள் 2 lakh to 3 lakh per annum சார்ஜ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஹையஸ்ட்டான ஃபீஸ் தான். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு வரும்போது இந்த மாதிரியான ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே கவர்மெண்ட் கோட்டாவில் 7,500 to 1.25 lakh அது வரைக்குமே உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் கோட்டாவில். இப்போ நீங்கள் இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க. இதில் உங்களுக்கு
நீங்கள் விரும்புகிற காலேஜ் கிடைக்குதோ இல்லை அதில் உங்களுக்கு கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரியான காலேஜ் அலாட் ஆகும்போது அங்கே நீங்கள் போயிட்டு அட்மிஷனும் பண்ணிட்டீங்க. ஃபீஸ் எவ்வளோ உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா சேம் இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான். இது வந்து உங்களுக்கு 75,000 to 1,25,000 வரும். இது இங்கே தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் இப்போ இந்த பிஎஸ்ஜி சிஐடி தியாகராஜர் வந்து நான் உங்களுக்கு மேலே சொல்லியிருந்தேன், ஒரு 3 காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜ் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 7,000 to 15,000க்கு எல்லாமே கோர்சஸ் இருக்குது. ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் தான் இது பண்ணியிருக்கேன். ஆனால் இது எல்லாமே எய்டட் கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு 7,000 to 15,000 per annum ஃபீஸ்லேயே முடிஞ்சிடும். பட் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ் இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு உங்களுக்கு 50,000 to 75,000 வரைக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்டல் உங்களுக்கு சேமாக வந்துடும். இந்த ஃபீஸ் தான் உங்களுக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் ஆகுமே தவிர ஹாஸ்டல் உங்களுக்கு பேசிக்காக எல்லா பீப்புளுக்கும் என்ன மாதிரியான சார்ஜஸ் பண்ணுறாங்களோ, ஈவன் அது மேனேஜ்மெண்ட்டாகவும் இருக்கட்டும் கவர்மெண்ட் கோட்டாகவும் இருக்கட்டும், அங்கே 2 பேருக்குமே என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அதுதான் உங்களுக்கும் வரும். ஸோ இந்த ஃபீஸ் அரௌண்ட் உங்களுக்கு 60,000 to 1.5 lakh per annum வந்துடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏசி ரூமா நான் ஏசி ரூமா அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு ரூமோட ரேட்ஸுமே இன்னும் அதிகமாகலாம். ஃபுட்டும் நீங்கள் வெஜ் ஆர் நான்வெஜ் அந்த மாதிரியான திங்ஸை பொறுத்து பஃபே சிஸ்டம் நிறையா இருக்குது. இதை பொறுத்து உங்களோட ஹாஸ்டல் ரேட் வந்து அதிகமாகலாம். ஓகே, நான் இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் கட் ஆஃப் அண்டு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பற்றி நம்ம மேலேயே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். இந்த கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் எப்படி நம்ம பார்க்குறது, கட் ஆஃப் ஈக்குவல்ஸ் டு மேக்ஸ் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2 இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி மார்க்ஸ். இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் இந்த கால்குலேஷன் போடுறதுக்காக ஒரு சில இமேஜினரியான வேல்யூஸ் எடுத்திருக்கேன். மேக்ஸ் வந்து 75 மார்க் எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் 80 மார்க், கெமிஸ்ட்ரியில் 75 மார்க்குன்றது ஃபஸ்ட்டு நான் ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரி மார்க்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணுவேன். டிவைட் பண்ணி வர ஆன்சரை நான் மேக்ஸ் மார்க்ஸ் கூட ஆட் பண்ணும்போது எனக்கு இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கான கட் ஆஃப் வந்து 152.5 வந்து வருது. இந்த கட் ஆஃபில் எனக்கு எந்த மாதிரியான காலேஜ் அலாட் ஆகுது, இது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்ன கம்யூனிட்டியில் வரேன், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு காலேஜஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க எனக்கு இந்த காலேஜ் வேணும் அந்த காலேஜ் வேணும், அது கிடைக்காமலும் போகலாம். இல்லை உங்களுக்கு இந்த மார்க்குக்கான கட் ஆஃப்ஸு எந்தெந்த மாதிரியான காலேஜ் சீட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்களும் சூஸ் பண்ணி போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட முக்கியமான விஷயம் என்ன, இந்த கவுன்சிலிங் பற்றி நிறைய பேருக்கான நாலேஜ் வந்து இல்லை. ஸோ பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்களுக்கு இதை வந்து அவங்க சைடில் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது ஏதாவது கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் அதை சொல்லுங்கள். வேறு யாராவது தெரிஞ்சுக்கணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நினைக்கும்போது இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்தர் இந்த மாதிரியான நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறைய நான் போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உடனே வர மாதிரி. இப்போது நம்ம இது மட்டும் இல்லாமல் இப்போ மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் நீங்கள் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதுக்கான என்னென்ன கைட்லைன்ஸ் எந்த மாதிரியான உங்களுக்கு ஹெல்ப்போ நம்ம அதையுமே பண்ணி கொடுக்குறோம் அட்மிஷன் ரிலேட்டடானது. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கிற கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அதுக்கான கோச்சிங்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் கோச்சிங் கிளாஸ் தான் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா. அது இல்லாமல் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பிஹெச்டி ப்ரொஃபஸர்ஸ் தான் வச்சு கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிலேட்டட் கோச்சிங் வேணுனாலும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.